ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்திருந்த பிடி சார் படம் தான் நான் பார்த்துட்டேன். ஸோ பிடி சார் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹிப்ஹாப் தமிழா அண்ணாவை யாருக்கெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற வந்துட்டு கமெண்ட்ஸ் தெரியுங்க. இப்போ வந்து பிடி சார் படம் எப்படி இருக்கு அப்படின்றத டக்குன்னு பார்க்கலாம். இந்த பிடி சார் அப்படிங்கிற அந்த படம் வந்துட்டு எதை நோக்கி உருவாகி இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஒரு விளையாட்டை நோக்கி உருவாக்கி இருக்கா, இல்லை ஒரு ஸ்கூல் ஜேர்னி வந்துட்டு காமிச்சிருக்கா, இல்லை அதை காமிச்சிருக்கா, இதை காமிச்சிருக்கா வந்துட்டு அந்த பேரை வச்சு ஐடென்டி பண்ணாம ட்ரெய்லரை பார்த்து கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்க. ஏன்னா ட்ரெய்லரில் காமிச்சிக்கிற விதமும் வந்துட்டு படத்தை காமிச்சிக்கிற விதமும் ஒரே பெர்ஸ்பெக்டிவ் தான். அண்ட் உள்ள வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ பிடி சார் அப்படிங்கிற அந்த பேர் மட்டும் தான் கொஞ்சம் உடன்பாடு இல்லை எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த ரீல்ஸை, நான் பார்த்தேன் இன்ஸ்டாவில். ஸோ அந்த பேர் மட்டும் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வச்சிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இந்த பேர் வச்சது வந்துட்டு லைக் அந்த படத்தில் ஏகப்பட்ட ஒரு இடத்துல வந்துட்டு இந்த பேர் அடிபடுது. ஸோ பிடி சார், நீ ஒரு சாதாரண பிடி சார், நீ ஒரு சாதாரண ஆளு, நீ வந்துட்டு சாதாரண 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 சாதாரணம் அப்படின்னு சொல்லி சாவடிக்கிறானுங்க. வேலையை விட்டு தூக்கி ஓடிப்போ. இந்த சாதாரண ஆள் தான்டா உன்னை வந்துட்டு கருவறுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு சூப்பரா காமிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு நார்மலா ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு பிடி சாரா வேலை பார்த்துட்டு இருக்கிறவரை வந்துட்டு ஒரு திடீர்னு ஒரு காதல் மயக்கத்துல பயங்கி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகும்போது வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஹராஸ்மெண்ட் நடக்குது. ஸோ அந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு குரல் கொடுக்குற விதமா தான் உள்ள வராரு. அதை தட்டி கேட்கிற விதமா உள்ள வராரு. ஒரு பயந்தாங்கோலியா இருக்கிற ஒரு ஆள் தட்டி கேட்கிற மாதிரி உள்ள வராரு. உள்ள வந்து என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை வந்து எப்படி வந்துட்டு வெளில வந்தாரு. ஸோ அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைச்சா, நீதி கிடைச்சிச்சா, இது அதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, கிளைமேக்ஸ் வந்துட்டு இந்த பொண்ணு செத்துச்சா சாவலையா, ஸோ இதெல்லாம் தான் கதைங்க. ஆட பிக்காளிப்பல அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு இப்போ ஒரு விஷயத்த நம்பி, இப்போ ஒரு நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, நான் அதை வந்து யார்கிட்ட சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொல்லுவேன். இப்போ இருக்கிற ஜெனரேஷன் படி பார்த்தோன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டு தான் மச்சான் சொல்லுவேன். நான் என் ஃப்ரெண்டு தான்டா எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு டைமில் வந்துட்டு இப்பவும் அப்படிதான். ஸோ அம்மா அப்பா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா தான் சொல்லணும். அந்த இடத்துல சொன்னா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால சொல்றோம். ஆனா அந்த இடத்துல நமக்கு தீர்வு கிடைக்கலன்னா அதுதான் இந்த படம். இதே மாதிரி பின் பாணியான கோட் சீன்ஸ் எல்லாம் நிறைய வந்து நம்ம பார்த்துருக்கோம், நிறைய படத்துல பார்த்துருக்கோம். நான் தெலுங்கு படம் கூட அல்லு அர்ஜுன் படத்தோட நம்ம பார்த்துருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு பைரவா படத்துல நம்ம பார்த்துருக்கோம் மாதிரி கோட் சீன். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா வந்துட்டு இதுல சொல்ல வந்த கருத்து இப்போ ரீசெண்டா நடந்த அந்த படத்தை பாருங்க. ரீசெண்ட் நடந்த ஒரு கலவரமே வெடிச்ச ஒரு கதை இந்த படத்துல சொல்ல வந்திருக்க கதை. ஸோ அது வந்துட்டு இப்படி மாற்றி நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறதான் ஒரு கற்பனை கதையா உருவாக்கியிருக்காங்க. ஆனா நடந்தது அங்க வேற. ஸோ உண்மையான நிலவரம் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ அது வந்துட்டு இந்த படத்துல ஒரு தெளிவா ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி காமிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு இதுக்கு மேல ஆதாரம் வேணும், அந்த பொண்ணு தான் எந்திரிச்சு வந்து சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனா அந்த பொண்ணு எந்திரிச்சு வந்தா எப்படி இருக்கும்? படிக்கிற பொண்ணை படுக்க கூப்பிட அவனுக்கு தைரியம் வரப்ப அதை எழுத்து கேட்க எனக்கு வரக்கூடாதா? ஸோ அதான் வந்துட்டு இதையும் காமிச்சிருக்காங்க. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு அப்படியே வந்து விறுவிறுன்னு போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஸ்கூல்ல வந்துட்டு அவங்க அந்த சில்ட்ரன்ஸ் வந்துட்டு கலாய்க்கிறதும், டீச்சர்ஸை கலாய்க்கிறதும், நம்ம ஹிப்ஹாப் தமிழா வந்துட்டு ஒரு பையன் கலாய்ச்சிட்டு இருக்கிறதும், நான் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதெல்லாம் செம சீன்ஸா இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணா விறுவிறுன்னு செகண்ட் ஹாஃப் வந்துட்டு இந்த ஏதோ பட்டாசு எல்லாம் வெடிச்சா வந்துட்டு வெடிச்சுட்டே இருந்துச்சுமா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு வெடிச்சுட்டே இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்தை நான் ஒரு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது எனக்கு ஒரு சூப்பர் ஹீரோ ப்ராஜெக்ட் மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா சொல்றேன், பிடி சார் படத்துல சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் இதெல்லாம் சம்பந்தம் அப்படி ஏறீங்களா இருக்குங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஒரு பயந்தாங்குழி ஒன்னா நம்பர் பயந்தாங்குழி. அவன் வீட்லயும் அப்படிதான் வளர்த்துருக்காங்க. திடீர்னு ஒரு டைம்ல அவன் வெடிச்சுட்டு வெளில வர்றான். அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் அண்ட் அவன் இருக்கிற அந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வேற விதமா இருக்கும். அங்க இருந்ததுக்கு இங்க இருந்த சோ மெனி டிஃபரன்ஸ். வேதாளத்துல வந்துச்சு ரியாக்ஷன் நல்லா இல்லை, அது மாதிரி சூப்பரா காமிச்சிருக்காங்கன்னு சொல்ல வரேன். எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, பார்க்க செம்மையா இருந்துச்சு. லேக் அப்படிங்கிற ஒரு கர்மாந்திரம் இந்த படத்துல இல்லை. ஸோ சூப்பரா இருக்கு. அண்ட் பாட்டும் வந்துட்டு அல்டிமேட், பாட்டு சூப்பரா இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையா இருக்கு. எனக்கு இந்த படம் பார்த்துட்டு எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனா வந்துட்டு இந்த படத்தை கரெக்டா இன்னும் ப்ரமோட் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஆனா விஜய் சேனல்ல ப்ரமோட் பண்ண அளவுக்கு வேற வேணாலும்
அப்புறம் போக போக தோணுச்சு. ஸோ எல்லாத்தையும் பேசி முடிச்சு கடைசியா போக போச்சுல, அப்ப உன் பேர் நான் கேட்டிருக்கு சப்புன்னு இருக்கான். அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம், ஏன்னா இந்த படம் வரப்போகுது அப்படிங்கறது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸுக்கு தான் தெரியுமே தவிர மெஜாரிட்டியான ஆடியன்ஸுக்கு தெரியுமான்னு எனக்கு இன்னும் தெரியல. அந்த ஒரு டவுட் எனக்கு இன்னுமே இருக்கு. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் வந்தாங்க அப்படி போயிடுச்சு. ஸோ ஒரு படம் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா அந்த படத்தை இன்னும் கண்டிப்பா பெருமையா ப்ரமோஷன் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரமோஷன் வந்துட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பா பண்ணுங்க. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. என்னன்னா வந்துட்டு ஒரு மொக்க படத்தை கொண்டு வந்து ப்ரமோஷன் வேற லெவல்ல இருக்கு, ப்ரமோஷன் வேற லெவல்ல இருக்கு, படம் படுகேவலமா இருக்கு. ஆனா ஒரு நல்ல படம் வருது, ப்ரமோஷன் கம்மியா இருக்கு. ஆனா பரவாயில்ல, நல்ல படம் வந்தா ப்ரமோஷன் பண்ணா என்ன பண்ணலைன்னா படம் ஹிட்டு தாங்க. ஸோ ஹிப்ஹாப் தமிழ் வந்துட்டு ஏதோ ஒரு சேனலோட கொடுத்துருந்தாரு, இந்த படம் கன்ஃபார்ம் ஹிட்டு எனக்கு நம்பிக்கைன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்துட்டு 100% உண்மைங்க. இந்த படம் செம்ம ஹிட்டு. ஸோ வேல்ஸ் ஃபிலிம்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ செம்மையா பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு உண்மையிலே அந்த டேரக்டர் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இப்படி யோசிச்சு கொடுத்து வந்துட்டு இன்னும் அற்புதம். இதை வந்துட்டு ரொம்ப நெகோசியேட்டிக்கா பண்ணி இது நடந்துச்சு, இது அது நடந்துச்சுன்னு ஸோ கேவலமான சில விஷயத்தெல்லாம் திணிக்காம, ரொம்ப ஒரு மாதிரியும் காமிக்காம, ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி, அஃப்கோர்ஸ் புத்தியில உரைக்கிற மாதிரி, யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் புத்தியில உரைக்கிற மாதிரி ஒரு சில விஷயத்த காமிச்சு அதை தெளிவாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது வந்துட்டு செருப்பால அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு டயலாக் இருக்குங்க. ஸோ அந்த டயலாக் என்ன, ஒரு சீன்ஸ் இருக்கு, ஒரு சீன் பர்டிகுலர் ஒரு சீன் என்ன அப்படின்னா வந்துட்டு, ரேஷன் கடையில் போகும்போது ஒருத்தன் அப்படியே என்ன கையை பிடிச்சி இது தடவுறான். உன்ட்டு நான் எத்தனை நாள் சொல்லியிருக்கேன், ரேஷன் கடை போய் ரேஷன் வாங்கிட்டான்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ தன்னோட அம்மா அந்த இடத்துல பேசுறாங்க, சொல்லியிருக்கிறேன், அவன் நீ போக மாட்டுற, உங்களுக்கு வந்து அசிங்கமா இருக்குது, ஆனா ஏன் கையை பிடிச்சா தடவுறான். எங்களுக்கு எப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கும். பஸ்ல போனா ஒவ்வொருத்தன் வந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கான், அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா இது மாதிரி பாக்குறாங்க, இது மாதிரி போட்டா அது மாதிரி பாக்குறாங்க. ஏன் நான் சொல்றேன் தப்பா இருக்காங்க, என்னோட லைவ்லயே வந்துட்டு இந்த பொண்ணுங்க எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க, அது வந்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஊத்து போட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தன் கேட்டாங்க, அது ஃபர்ஸ்ட் ஒரு முன்னாடி ஒரு 2 மாசம் முன்னாடி எனக்கு தெரியல, ஒருத்தன் கேட்டான், அவன் பேர் என்ன ஞாபகம் இல்லை, அவன் ஒரு நாள் தான் வந்தான். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா வந்துட்டு, பசங்க இப்போ ஒரு தப்பான ஒரு வீடியோ, ஒரு பொண்ணை வச்சோ ஒரு பையனை வச்சோ ஒரு ட்ரெஸ் இல்லாம ஒரு அசிங்கமா ஒரு நியூடா ஒரு வீடியோ வருது அப்படின்னா, அத உடனே கமெண்ட்ஸ்ல போய் இவனுங்க விளையாட்டா கேட்கறானுங்களா, சீரியஸா தெரியல, மச்சான் சார் அண்ணா யாரா லிங்க் இருக்கானா அட பிக்காளிப்பல நாம இருந்திருந்தா, அதை மார்ஃபிங் பண்ணியிருந்தா, அதை எடிட்டிங் பண்ணியிருந்தா, எவனோ ஒருத்தன் தப்பா போட்டிருக்கானுங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து இப்படிலாம் பண்ண விடாது, இப்போ இந்த வீடியோ போடுற தப்புடா அப்படின்னு வந்துட்டு அவனை சொல்லாம லிங்க் இருக்காடா. நம்மளே வந்து சும்மா ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது நார்மலா ஒரு பொண்ணு சும்மா ஒரு டான்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாடலா ட்ரெஸ் பண்ணிட்டு ஆடுனாலே வந்துட்டு நீங்க நல்லா இருக்குங்க, கொஞ்சம் லிங்க் இருந்தா அனுப்பி விடுங்க. என்னடா லிங்க், என்னடா, எனக்கு அப்படி செம்ம கோபமாவே இருக்கும். ஸோ நமக்கு இது வந்துட்டு என்னன்னா அப்படின்னா வந்துட்டு திஸ் இஸ் எ ஜெனரேஷன்ஸ், நியூ ஜெனரேஷன் பிகேன்ஸ். ஸோ அப்படிதான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பசங்க வந்துட்டு கரெக்டா இருங்கப்பா, நானும் சொல்லிக்க விரும்புறேன். அப்படின்னா வந்துட்டு நம்ம பசங்க எல்லாரும் கரெக்டா இருந்துட்டோம்னா வந்துட்டு இந்த பொண்ணுங்க என்ன பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் பொண்ணுங்களே தப்பு சொல்லல, பசங்க தப்பு சொல்லல, ஜெனரலா அவன் சொல்றேன். அன்னைக்கு ஒருத்தன் பையன் கேட்டு சொன்னது அவுத்து போட்டு ஆடுது அப்படின்ட்டு. ஸோ அவங்க அவுத்து போட்டு ஆடுனா வந்துட்டு நீ ஏன் அதை பாக்குற, தட்ஸ் த பாயிண்ட் தானே. நீ ஏன் பாக்குற, நீ பார்க்காம அதை வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துடு. நீ லைக் பண்ணாத, நீ வியூ பண்ணாத. ஒரு 10 நாள் பார்ப்பாங்க, இந்த வீடியோ கேவலமா இருக்கா, ட்ரெடிஷனல் போடுவாங்க, நல்லா போடுவாங்க, நீயும் அதே மாதிரி நல்லா போடு வீடியோ. ஆனா இங்க நடக்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரி இவங்களும் அதை ரசிச்சு பாக்குறாங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல பொண்ணு, ஏதாவது ஒரு பொண்ணு வந்துட்டு இப்படி ஏதாவது வந்துட்டு அறியாம ஒரு வீடியோ வந்துட்டு ஏதோ நெட்ல லீக் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்துட்டு இவங்க லிங்க் கேட்கறது வந்துட்டு இது மாதிரி இதனால நடக்குது. ஸோ ஒரு பசங்க வந்துட்டு கரெக்டா இருக்கணும். முதல்ல பசங்க வந்துட்டு எந்த இதுலையும் போய் வாலண்டரியா உள்ள விடாம கரெக்டா இருங்கப்பா. ஸோ ஒரு எல்லா பொண்ணுமே தப்பு சொல்லல, பட் பசங்களையும் எல்லா பசங்களும் தப்பு சொல்லல. காரணம் என்ன அப்படின்னா, ஏன் இப்படி பண்றீங்க, உங்க கூட அண்ணா தங்கை இல்லையா, உங்க கூட அண்ணா தங்கச்சி இல்லையா,
உனக்கு அக்கா இல்லையா? ஸோ அதான் கேள்வியே. அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக இருக்க பாருங்கப்பா. ஏன்னா வந்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக அவ்வளோ ஒரு இது இருக்கு. ஸோ இந்த ஆதலால் காதல் செய்வீர் அந்த படத்தை பார்த்து வந்துட்டு லவ்வே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தோணுனது மாதிரி இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு ஒன்று தோணும். நான் இவ்வளோ நேரம் பேசுனது வந்துட்டு யாருக்காவது ஏதாவது ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க. நான் தப்பு சொல்லலை, ஆனால் எனக்கு இது மனசில் இருந்த சில விஷயங்கள் நான் வந்து ஓப்பனாக பேசியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் பிடி சார் படம் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் பாருங்க. பாய்.